இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாங்களா. இது வந்து கிளிமூக்கும் காணாங்கழுத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. அந்த மீனும் மசாலா போட்டு வறுக்கிறதுக்கும் குழம்புல போடுற மீன் சேர்த்தே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். குழம்புல போடும்போது அதை அப்படியே எடுத்து போட்டால் மசாலாவில் ஊறி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து மிளகா பொடியும் தக்காளி உப்பு போட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே வடகம். இது வடகம் வந்து நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுவோங்க. வீட்டில் ரெடி பண்ண வடகம் போட்டுட்டு வடகம் நல்லா பொரிச்சதும் வெங்காயமும் பொடியாக நறுக்குனா பூண்டு நான் இப்படி தாங்க பொடியாக நறுக்கி போடுவேன். அவ்வளோதாங்க, வெங்காயமும் பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த குழம்பு கரைசலை ஊற்றி இது நல்லா கொதித்து வரட்டும். மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டால் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. கொஞ்சம் கொதித்து ஒரு முக்கால் வெந்தவொடனே நம்ம அடுத்தது மீன் போடலாம். மாங்காய் வேகிறதுக்குள்ளார மீன் வறுத்துடலாம். நல்லா எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இந்த கிளிமூக்கு மீன் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் நம்ம இப்போ வறுக்க போகிறோம். பாருங்கள், முழுசாக தான் வறுக்க போகிறேன். மாங்காய் வெந்துருச்சுங்க. மாங்காய் வெந்ததும் மீன் போட்டாச்சு. மசாலா போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மீன் போட்டாச்சு. மீன் போட்டு இந்த சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்ச வேண்டியதுதான். வச்சு எடுத்தால் மீன் குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம மீன் வறுவலும் ரெடி. ஓகே, எல்லோரும் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும், என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும், கொஞ்சம் காஃப் இருக்குது, சாரி. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.